மித்ரா நினச்ச மாதிரி ஆனந்திக்கும் அன்புக்கும் கல்யாணத்தை பண்ணிட்டாங்க. இனி மகேஷ் வந்து கண்டிப்பாக நம்மளோட கல்யாணத்துக்கு ஒத்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் மித்ரா வந்து அவங்களுடைய அம்மாவை நம்ம மகேஷோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க கல்யாணத்தை பற்றி விஷயத்த பேசுகிறதுக்காக. ஆனால் மகேஷ் இருந்துக்கிட்டே இல்லை, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நான் வெளியில் போகிறேன், சாரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து அவசரமாக இந்த கல்யாண விஷயத்தை தான் பேச வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு நம்ம மகேஷ். ஏன்னா அவர் ஆனந்தியை தவிர வேற ஒருத்தவங்கள மனசார நினைக்கவும் முடியல, கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணமும் நம்ம மகேஷுக்கு கிடையாது. இருந்தாலும் ஆனந்தி வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவள் நினச்ச மாதிரி அவள் சந்தோஷப்பட்ட மாதிரி அன்போடு சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாருமே ஆனந்திக்கு தெரியாத திருட்டுத்தனமாக கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. ஆனால் நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி அன்புவை விலக்கி வச்சுருக்காங்க. என்னதான் ஆனந்தி வந்து நம்ம அவங்களுடைய உள் மனசுலேருந்து இந்த விஷயத்த சொல்லலைனாலையும், ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கணும், அன்புவை பார்க்கணும், அன்பு கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி அவங்களுடைய மனசும் ஏங்கி தவிச்சதை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அப்படி இருந்தாலையும் சரி, அன்புடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், ஆனால் என் வாழ்க்கை தான் கெட்டு போச்சு, என்னால் அவர் வாழ்க்கை கெடக்கூடாதுன்னு சொல்லி ஆனந்தி நினைக்கிறாங்க. என்னோட மொத்த வாழ்க்கையும் நீ மட்டும்தான் ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நம்ம ஆனந்தியை வந்து எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அன்பு வந்து நல்லவன் தான், அவன் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என் மனசை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க, என்னோட பக்கம் யாரும் யோசிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆனந்தி பேசிகிட்டு இருக்காங்க. கடைசியாக இப்போ அன்புவை காணோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஆனந்தியோட மனசு தவிச்சுக்கிட்டு இருக்கு. எங்கே போனார், ஃபோன் பண்ணால் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் சவ் சொல்கிறாங்க, அவங்க எல்லாரும் பண்ணாங்க சரி, ஆனால் நீ பண்ணல, ஒருவேளை நீ பண்ணணும்னு சொல்லிட்டு கூட அன்பு அண்ணன் காத்துக்கிட்டு இருக்கலாம் இல்லையா, நீ ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக அன்பு அண்ணன் பேசுவார், நீ ஃபோன் பண்ணு ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தி கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் ஆனந்தி வந்து ஆரம்பத்தில் தயங்கினாலையும் கண்டிப்பாக நம்ம ஃபோன் பண்ணணும், ஏன்னா இப்போ அவர் எங்கே இருக்காரு, எப்படி இருக்காரு அப்படின்ற எந்த விஷயமும் தெரியாததுனால கண்டிப்பாக நம்ம ஆனந்தி வந்து அன்புக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாங்க. நம்ம அன்பும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு.